வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது 2/6/2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் கடக ராசியிலிருந்து என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவுகளாக நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். பொதுவாக நாம் பிறந்த ராசியை வச்சு கிரக பயிற்சி பலன்களை பார்க்கக்கூடாது. ஏன் அப்படி பார்க்கக்கூடாதுன்னா, நம்ம பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் ராசியில் பிறந்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய தசை மாறிக்கிட்டே வரும். உதாரணமாக ஒருவர் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் பிறக்கும்போது நடந்த திசை சந்திர திசை, அதுக்கப்புறம் அவருக்கு செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசைன்னு திசைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறக்கும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு அந்த சந்திர பகவான் ரோகிணியிலிருந்து அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு போயிடுவார், அங்கிருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போயிடுவார், அங்கிருந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு போயிடுவார். இப்படி சந்திர பகவானும் திசைகளும் மாறிக்கிட்டே இருக்கிறனால எப்படி நம்ம பிறந்த ராசியை வச்சு பலன்களை பார்க்க முடியும்? அதனால தான் லக்னத்தை வச்சு பலனை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒவ்வொருவரும் உங்களுடைய ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லா அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கும் 12 கட்டங்களில், அதுதான் உங்களுடைய பிறந்த லக்னம். உங்கள் லக்னத்துக்கு குரு பகவான் எந்த இடத்துக்கு வராரு, என்ன மாதிரியான பலனை செய்ய போறாருங்கிறது தான் இங்கே நான் பலனாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பிறந்த லக்னம் மேஷ லக்னமாக இருந்தால் உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ந்து வர போகிறாரு. 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி தற்சமயம் உங்களுக்கு குருவினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கணும். அப்படி நடந்தால் தான் குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்காரோ அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வருகிற ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வராரு. இந்த கடகராசி உங்களோட லக்னத்துக்கு எத்தனாம் வீடு அப்படிங்கிறத பார்க்கணும். அது சம்பந்தமான பலன்களையும் அவர் தருவார். உங்களுடைய ஜாதகப்படி தற்சமயம் உங்களுக்கு குருவினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ எதுவும் நடக்கலை அப்படின்னா இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு சாதகமோ பாதகமோ எதுவும் நடக்காது. 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரப்போறாரு. நீண்ட நாளாக வீடு கட்ட முடியாமல் கனவோடு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சொந்த வீடு அமையும். நீண்ட நாளாக வேலை விஷயமா வெளியூர்லேருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு சொந்த ஊருக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பள்ளி கல்வி படிக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம். கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவீங்க. 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் தொழிலில் ஸ்திரமான லாபத்தை கொடுப்பாரு. பொருட்களை வாங்கி வைத்து வியாபாரம் நடத்துகிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம். வியாபாரம் தொழில் நல்ல பெருகும். சாப்பாடு, தண்ணி, தூக்கம், சுகம், சந்தோஷம் இதெல்லாம் எதையும் எதிர்பார்க்காம கால நேரம் பார்க்காம உழைப்பீங்க. அதற்கான பலனையும் கண்டிப்பாக அடைவீங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி புது ரக வாகனங்களை வாங்க சிலர் விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு இது சாதகமான காலம். அவங்க விரும்பிய வகையில் வாகனங்களை வாங்க முடியும். வீட்டில் கிணறு, போர்வெல்ல தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் தண்ணி நல்ல விதமாக வந்துடும். சிலருக்கு தாய்வழி பூர்வீக சொத்து கிடைக்கும். 4ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு பிரவிருத்தி பாவமாக இருக்கிறனால கண்டிப்பாக பொருளாதாரத்தில் பன்மடங்கு மேன்மை அடைவீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கையிருப்பு பணம் பல மடங்கு உயரும். அப்படி பல மடங்கு உயர்ற பணத்தை நீங்கள் நிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வீங்க. இதுவரையிலும் சொன்ன பலன்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கலாம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த மாதிரியான தொடர்புகளை கொண்டிருக்காரு, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தருமா, உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா, திருமணம் எப்போ நடக்கும், எப்போ வேலை கிடைக்கும், கடன் தொல்லை எப்போ தீரும், எப்போ பண வரவு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும், கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும், சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும், எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா, எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா, எப்போ சொந்த வீடு கட்ட முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா, சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா, எப்போ குழந்தை கிடைக்கும்,
இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.